ஹாய், வெல்கம் டு கவிரக்ஷி சேனல். இந்த வீடியோவில் இன்னைக்கு நடந்த தமிழ் திறனறி தேர்வுக்கான ஆன்சர் கீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விருந்தினர் என்னும் சொல்லின் பொருள். அதுக்கு புதியவர் தான் ஆன்சர். இதுக்கான பேஜ் நம்பரையும் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 46 இருக்குது. செகண்ட் ஒன், ஓம உறுப்பு இடம்பெற்ற தொடரை தேர்க. ஓம உறுப்புனா என்ன? போல, புறைய, அந்த மாதிரி இதிலே பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் போல அதிலே இருக்குது. அப்போ அதுதான் அதுக்கு ஆன்சர். தேர்ட் ஒன், நானிலத்தில் பசித்தவருக்கு அறுசுவை உணவு போல் 10 பாட்டும் 8 தொகையும் படிப்பவருக்கு மனதிற்கினிமை ஈந்து தமிழ் பெருமை சாற்றுகிறது. இத்தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களுக்கான தமிழ் எண்ணுரு வரிசையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆனாதான் ஆப்ஷன். இதுக்கு பேஜ் நம்பர் 19 இருக்குது. கரெக்டு. ஃபோர்த் ஒன், நெல்லுக்குள்ளிலிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளிக்காட்டிய வண்ணம் இருந்தன என்னும் உவமையை கையாண்டவர் கலைஞர். இது பேஜ் நம்பர் 97 இருக்குது. நான் எல்லாத்துக்குமே பேஜ் நம்பர் நோட் பண்ணியிருப்பேன். சைடில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு தான் நோட் பண்ணியிருக்க மாட்டேன். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு பொருந்தாத இணையதினா நந்தமிழும் தன்பொருணின் நன்னதியும். இதை எழுதினது இது தென்றல் விடு தூதுல இருக்குது. இதை எழுதினவர் பத்மகிரிநாதர். சிக்ஸ்த் ஒன், ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டுமே சரி. செவன்த் ஒன், பொறுத்துக. தேம்பாவணி. தேம்பாவணியோட ஆசிரியர் வீரமாமுனிவர். பரிபாடலுக்கு கீராந்தையார். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். காசிக்காண்டம் அதிவீர ராமபாண்டியர். அப்படி பார்த்தோம்னா ஆவண்ணா தான் ஆப்ஷன். எய்த் ஒன், உரு அறிவரா ஒற்றன் ஊழியும் குந்துவலி கிளர்ந்த ஊழி ஊழியும் இவ்வடிகளில் அமைந்துள்ள அடிமோனையை தேர்க. அடிமோனைனா ஃபஸ்ட் அடி, ரெண்டாவது அடி. இந்த 2 அடியில் உள்ள மோனை, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அப்படி பார்த்தா உரு அறிவரா உந்துவலி, இதுதான் கரெக்டு. அது ஆவணால் இருக்குது. நைன்த் ஒன், ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்று இன்றைய தொண்டி நகரை குறிப்பிடும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். 10th ஒன், உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா. 11th ஒன், கூர்வேல் குவை இய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்னும் புறநானூற்று பாடலடியில் குறிப்பிடப்படும் மலை பிரான்மலை. 12th ஒன், பொருந்தாத இணையை தேர்க. இதில் பொருந்தாத இணை வெண்சங்கு அளவு பண்பு அப்படிங்கிறது தான். மற்ற செங்காந்தல்ங்கிறது செம்மை கூட்டல் காந்தல், அது ஒரு நிறத்தை குறிக்குது. இன்மொழினா இனிமையான மொழி, அது சுவையை குறிக்குது. வட்டத்தொட்டி, அது ஒரு வடிவத்தை குறிக்குது. அப்போ பொருந்தாதது இயன்னா தான். 13th ஒன், பாப்பத்தே நற்கணக்கே என்பனவற்றின் இலக்கண குறிப்பு ரெண்டுலேயும் பாருங்கள் அந்த ஆச்சரிய குறி இருக்கா. அப்போ இது விழித்தொடர் அப்படிங்கிறது தான் இது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அகப்பொருள் புறப்பொருள் பற்றி ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் திணைகளை தேர்ந்தெடுக்க. இதுக்கு கைக்கிளை பெருந்திணை, இது ரெண்டு தான் ரெண்டுலேயுமே வரும். 15th ஒன், பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதாக திருக்குறள் கூறுவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது. 16th ஒன், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இப்போ இதில் பொருந்தாதது எதுனா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் பாவாணர் அப்படிங்கிறது தான் தப்பானது. இதுக்கு யார் ஆன்சர்னா சச்சிதானந்தம். 17th ஒன், ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? சோர்வில்லாது முயற்சி செய்பவர். 18th ஒன், சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கு சரியாக அமைந்திருக்கிறது ஆனாதான். அவன் நிறம் மையோ, பச்சை நிற மரகதமோ, மறிக்கின்ற நீலக்கடலோ, கார்மேகமோ, இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். 19th ஒன், தேம்பாவணி தொடர்பான கூற்றுகளுள் பொருந்தாததை தேர்க. பார்த்தீங்கன்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு தேம்பாவணி, இது கரெக்ட் ஆப்ஷன். 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் கொண்டது, இதுவும் கரெக்டு. 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது, இதுவும் கரெக்டு. தப்பானது பார்த்தீங்கன்னா தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் இயேசு பிரான், இதுதான். 20th ஒன், கீழ்காணும் எண்ணு பெயர்களுள் பொது மொழியை தேர்ந்தெடுக்க. 8 தான் இதுக்குரிய கரெக்ட் ஆப்ஷன். வினையாளனின் பெயர் குறித்த சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. இது எல்லாமே கரெக்டு. 22 வேற்றுமை தொகை. இதில் வேற்றுமை தொகை என்ன? மதுரை சென்றார். வினைத்தொகை வீசு தென்றல். உவமை தொகை மலர்க்கை. உம்மை தொகை தாய்சே. அப்படி பார்த்தா இயன்னா தான் கரெக்ட் ஆப்ஷன். 23 தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர் பெருஞ்சித்திரனார். சங்க காலத்திலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு. 25 புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர்
பா சிங்காரம். வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வரும் அமெரிக்காவில் உள்ள தமிழ்ச்சங்கம். ஃபர்ஸ்ட் ஒன் மின்னசோட்டா தமிழ்ச்சங்கம். பொருத்தமான இணையை தெரிவு செய்க. மண்ணீட்டாளர் சிற்பி, இதுக்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன். வெறுக்கை விலைங்கிறது தவறு. கிளி செல்வம்ங்கிறதும் தவறு. தூசு பட்டுங்கிறது சரி. அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் தான் சரி. நுட்பமான சூழ்ச்சிகள் அமைச்சரிடம் நெருங்க முடியாமல் இருப்பதற்கான திறன்களாக வள்ளுவர் குறிப்பிடுபவை நுண்ணறிவும் நூலறிவும். 29th பதிந்து இப்பகுபதத்தில் உள்ள ஊ என்பது எதை குறிக்கிறது? வினை எச்ச விகுதி. ஓங்கு நீங்குவோம் இந்த அடிக்கோடிட்ட சொல்லோட நயம் என்ன அப்படின்னா ரெண்டுலேயும் ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது எதுகை. 31 பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இவ்வடிகளில் மீனவன் என்பவன் யார் அப்படின்னா பாண்டிய மன்னன். 32 கற்பனை செய்தல் என்னும் பொருளை உணர்த்தும் மடர்பு தொடரை தேர்ந்தெடுக்க. மணக்கோட்டை. குயில்களின் கூவலிசை, புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள், சூறைக்காற்றின் ஆலோலம். தொடருக்கு பொருத்தமான தலைப்பை தேர்ந்தெடுக்க. வனத்தின் நடனம். அரும்பாகி மொட்டாகி பூவாகி காயாகி இத்தொடருடன் பொருந்தி வரும் தொடரை தேர்க. ஃபர்ஸ்ட் ஒன் தான் இதுக்கு ஆப்ஷன். 35 சிறுங்குறுங் கைவினை பிறர்வினை யாளரோடு மறு இன்றி விளங்கும் பாக்கம் எதுவென்பதை தெரிவு செய்க. இதுக்கு வந்து மறுவூர் பாக்கம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவரை தேர்க. கண்ணதாசன். கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வதென்பது குன்றேறி யானைப்போர் கண்டற்றால். இது வந்து திருக்குறளில் இருக்கும். 38 ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமாகி அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்ட கவிஞர் யார் அப்படின்னா ஷேக்ஸ்பியர். 39 சரியான தரவரிசையை தேர்ந்தெடுக்க. தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களின் வரிசை முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவண்ணா. கவை, கொம்பு, கிளை, சினை, போத்துங்கிறது தான் சரியான ஆப்ஷன். 40 பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தீங்கன்னா மகிழி சலிப்புங்கிறது தான் பொருந்தாத இணை. மகிழிக்கு வந்து கஞ்சின்னு வரும். 41 இதில் வந்து கூற்று சரி, காரணம் வந்து தவறு. 42 பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொருந்தி இருக்கிறது வந்து ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. இதுதான் கரெக்டாக இருக்குது. நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் எட்வின் ஹப்பிள். முறையான சீரமைப்புடைய திருக்குறளை தேர்க. இதில் கரெக்டாக இருக்கிறது வந்து ஈனா ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. இவ்வுலகத்தையே உரிமையாக கொண்டவர் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர். அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் என்று கூறியவர் கடலுள் மாய்த்த இளம்பெருவழுதி. இது புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து 47 பொருத்தி விடையை தேர்க. சமூக கருத்துகள். அதுக்கு பார்த்தீங்கன்னா யாருன்னா திரும்பிப்பார். சமூக கருத்துகள் வந்து இது எல்லாமே கலைஞர் எழுதினது. திரும்பிப்பார். அடுத்தது பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னா பாசப்பறவைகள். அரசியல் வந்து புறவஞ்சி. இலக்கியம் வந்து உளியின் ஓசை. 48 உதவி செய்தலை குறிப்பிட ஈழத்து பூதன் தேவனார் பயன்படுத்தும் சொல் உதவியாண்மை. 49 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு திருச்சி மன்னர் சந்தா சாஹிப் அளித்தார். இது கரெக்டு தான். இஸ்மத் சன்னியாசி என்பது தூய துறவி என்னும் பொருள் கொண்ட அரபு சொல் அப்படிங்கிறது இது தப்பு. இது வந்து ஒரு பாரசீக சொல். அப்படின்னா ஆனாதான் கரெக்டு. இயற்கை கொலுவிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதன் தோற்றமாக கம்பன் கவி காட்டும் படலம் வந்து நாட்டுப்படலம். சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கு இஎன்னா தான் கரெக்டாக இருக்குது. 52 டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படியெடுத்தல். டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றுதல். டிரான்சாக்ட் அப்படின்னா செயல்படுத்துதல். அப்படின்னா ஆனாதான் ஆப்ஷன். 53 விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன
நுதி நச்சு அம்புண்டு இரும்புலை புண்போல் நோக. இந்த ஓமை உணர்த்தும் பொருள் வந்து புண்பட்டு நோகுதல் அப்படிங்கிறது. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா பரிபாடல். அடுத்தது பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. நூல் ஆசிரியரையும் நூலையும் பொருத்தணும். இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈனா தான். கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று என அழைக்கப்படுவது வந்து கொண்டல். காற்று மாசுபடுவதை தடுக்கும் வழிமுறைகளுள் தவறானதை தேர்க. இதில் தவறானது எதுனா ஈனா ஆப்ஷன் தான். புதைப்படிவ எதிர்பொருள்களை பயன்படுத்துதல். அடுத்தது 58 மோப்ப குலையும் அனிச்சம் என்னும் ஊமையால் விளக்கப்படும் கருத்து வந்து முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல். 59 இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பா வந்து ஆசிரியப்பா. இது கரெக்டு தான். ஆசிரியப்பாவால் அமைந்துள்ள இலக்கியம் திருக்குறள். இது தவறு. திருக்குறள் வந்து வெண்பாவால் இருக்கும். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு, சான்று வந்து தவறு. ஈனா தான் கரெக்டு. இன்னிசை அலைப்படைகளை தேர்ந்தெடுக்க. இதுக்கு வந்து ஆவணா தான் கரெக்ட் ஆப்ஷன். 61 விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல். இவ்வடியில் இடம்பெற்றுள்ள சீர் எதுகை. சீர் எதுகைனா ஒரு சீருக்கும் அடுத்த சீருக்கும் அந்த மாதிரி வர எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்று இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா விருந்தினனாக ஒருவன் இதில் தான் பக்கத்து சீரில் வந்திருக்கு, எதுகையும் இருக்குது. 62 நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கரிகால் பெருவளந்தானை புகழ்ந்து பாடிய புலவர் வந்து வெண்ணி குயத்தியார். கொடை பெருமைகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இதுக்கு வந்து மறுமை நோக்கி கொடுத்தல். அடுத்தது பொருத்தி விடையை தேர்க. இதுக்கு வந்து ஆவண்ணா ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. 65 மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக சென்ற குன்றம் வந்து சுருளிமலை. எண்ணா என்பது எவ்வகை சொல்? அது வந்து அசைச்சொல். உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வெண்ணு உறுப்பும் இல்லா. இவ்வடியில் இடம்பெறும் ஓர்ந்த என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நினைத்த. மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் என்னும் அச்சிடப்பெறாத நூல் இடம்பெற்றுள்ள நூலகம் வந்து பிரான்ஸ் தேசிய நூலகம். 69 இதில் மாப்போசியை பற்றி 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சரி. 70 தவறான இடையை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து இரவலரை தேடி சென்று கொடுப்பவர் வந்து திருமுடிக்காரி அப்படிங்கிறது தான் தவறு. சரியான அகரவரிசையை தேர்க. பட்டினம், பாதிரி, புன்னை, பேரூர், பொய்கை. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். 72 குழலி பேச்சு போட்டியில் பங்கேற்றார், வெற்றி பெற்றார், பரிசை தட்டி சென்றார் அப்படிங்கிறது ஒரு தொடர் சொற்றொடர். மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. அதுக்கு இஎன்ஆ தான் ஆப்ஷன். பொருத்தி விடையை தேர்க. இதுக்கு வந்து ஆவண்ணா ஆப்ஷன். கீழ்காண்பவற்றுள் முதல்நிலை தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க. அதுக்கு உரை. கண்ணகி வடித்த கஞ்சியில் சட்டையை அலசினாள். இந்த அடிக்கோடிட்ட தொடரின் வகையை தேர்ந்தெடுக்க. இது வந்து பெயரச்ச தொடர். கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்று விவேக சிந்தாமணி கூற காரணம் வந்து முகம் கடுத்து உணவிடுதல். 78 பொருத்தி விடையை தேர்க. இதுக்கு வந்து இஎன்ஆ தான் கரெக்டான ஆப்ஷன். 79 கம்பி விதம்பொதி குண்டலமும் குலைக்காதும் அசிந்தாட என்னும் பாடலடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு வந்து எண்ணும்மை. அல்லதை என் தமரால் என் பகைஞாருள் கல்வரால் அரிய காணத்து யார் யாரிடத்து கூறியது. இது வந்து குலசேகர பாண்டியன் வந்து இறைவனிடம் கூறியது. இறைவன் கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் எதுனா வட திரு ஆலவாயில். பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க. இதில் கரெக்டாக பொருந்தி இருக்குது இந்த ஆவண்ணா ஆப்ஷன் மட்டும்தான். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் தப்பாக உள்ளது வந்து நொச்சித்திணை வலிமையை நிலைநாட்டல். 84 ஓரசை சீரில் முடியும் பாவினை தேர்ந்தெடுக்க. அது வந்து வெண்பா. 85 பரிந்து நன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இதில் வந்து வெளிப்படும் பண்பு வந்து விருந்தோம்பல். பண்ணெண்ணாம் பாடற் கியை பின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறளில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. சொல்லோடு பொருளை பொருத்தி விடை தருக. இதற்கு வந்து ஆவண்ணா தான் கரெக்ட் ஆப்ஷன். பூங்குழல் வந்தாள் என்பது அன்மொழி தொகை. கூற்று சான்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கூற்று சரி, சான்று வந்து தவறு. 90 முன்னிலை வினையை தேர்ந்தெடுக்க.
வந்தி. 91 பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. இதில் கரெக்டாக பொருந்தி இருக்கிறது வந்து ஈயண்ணா. கட்டுரை படித்தான். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு. சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கு வந்து ஆனாதான் கரெக்ட் ஆப்ஷன். திணை திணை பொருள் வேறுபாடு அறிந்து பொருத்தமான விடையை தேர்க. இதுக்கு ஈனாதான் கரெக்ட் ஆப்ஷன். 95 அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை அப்படின்னு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கூற்று அகத்திணை 5 வகைப்படும். இதில் வந்து கூற்று 1 சரி, அகத்திணை வந்து 7 வகைப்படும், அதனால இது தவறு. அப்போ வந்து ஆவணாதான் கரெக்ட் ஆப்ஷன். 96 அரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போரிடும் போது சூடும் பூ வந்து தும்பைப்பூ. 97 காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன்விலை பரதவர் வெள்ளூப்பு பகருனர் இவ்வடிகளில் பிட்டு விற்போர் அப்பம் விற்போர் என்னும் பொருள் தரும் சொற்களை முறையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஈனா தான் ஆப்ஷன். 98 பழமொழியை தமிழ் எண்ணால் நிறைவு செய்க. நொறுங்க தின்றால் 100 வயது. அப்போ 100ங்கிறதுக்கு இந்த ஈயனாக்குள்ள ஆப்ஷன் தான் கரெக்டு. 99 பின்வருவனவற்றுள் கூட்டுநிலை பெயரச்சத்தை தேர்க. ஈனா தான். கேட்க வேண்டிய பாடல். 100வது கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்க. இதில் பொருந்தாமல் இருக்கிறது சோளம் தாள் அப்படிங்கிறது தான். சோளத்துக்கு வந்து தோகை, சோளம் கரும்பு இதுக்கெல்லாம் தோகைன்னு வரும். ஓகே, இப்போ எல்லோரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.